نحمده ونصلي على رسوله الكريم اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم بلغ رسالة وأدى الأمانة وقام حجته ودعا إلى الحق أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. கணியத்துக்குரிய தாய்மார்களே, கொஞ்சம் பெண்கள் தரப்புல இருந்து ஒரு சிறிது நேரம் பேசாம சலசலப்பு சத்தங்கள் இல்லாம இருந்ததுன்னு சொன்னா, அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துல என்ன போடுகிறானோ அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன். அல்லாஹ் என்ன பேச வைக்கிறான், அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துல போடுறான், அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கிட்டத்தட்ட மாதங்கள் பெண்கள் பயான் நம்ம ஊர்ல நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைத்த ரப்பு நமக்கு உயர்ந்த நியாமத்துகள் எல்லாம் கொடுத்திருக்கிறான், அதிகமான நியாமத்துகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். நாம் சிந்திக்க வேண்டும், முஸ்லீமா பிறந்திருக்கிறோம், அல்லாஹ்விடத்துல கேட்டதில்ல. 10 மாசம் என்னுடைய பெத்தெடுத்த தாய் முஸ்லீமான பெண்ணு, பரம்பரையாக வாழையடி வாழையாக முஸ்லீமாக பிறந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு சிறப்பு வாய்ந்த அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு நியாமத்துகளை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். நான் ஏற்கனவே இந்த ஊருக்கு நான் பயானுக்கு வந்திருக்கிறேன். மீலாது விழாவுக்கு நான் அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பயானுக்கு வந்திருக்கும் பொழுது நான் பேசியிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பு முதற்கொண்டு இறப்பு வரை ஒரு சுருக்கமான முறையில பேசி சென்றேன். அது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதே போல மற்றொரு வாய்ப்பு எனக்கு இந்த மாசத்துல ரமலான் முடிந்து எனக்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த வாய்ப்பை நான் பொன்னான முறையில பயன்படுத்தணும். அதே போல இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தானும் நானும் அமல் செய்து நீங்களும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்பு நமக்கு தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த நியாமத்துகள் ஏராளமானது. இன்னொன்னு சொல்ல போனோம்னு சொன்னா, எப்படியாவது இங்க மக்தபுகள் சரியாகணும், மக்தபுகள் ஆரம்பிக்கணும், பெண்களுக்கு மத்தியில தீன் வரணும், பெண்களும் தீன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக தான் பல போராட்டங்கள், பலவிதமான முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் தெரியும், ஒவ்வொருவர்களுக்கும் பலவிதமான முயற்சிகள் எடுக்கப்படுவதற்கு காரணம், ஒவ்வொரு பிள்ளைகளும் உலகத்தை விட்டு மறையும் பொழுது, ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்களும் பெண்களும் உலகத்தை விட்டு மறையும் பொழுது குர்ஆன் ஓத தெரியாமல் மௌத்தாயிடக்கூடாது. இதுதான் முக்கியமான ஒன்று. கண்ணியத்து குறித்தானவர்களே, நம்ம கை சேதப்படணும். எனக்கு குர்ஆன் ஓத தெரியலையேன்னு சொல்லி கை சேதப்படணும். முஸ்லீமா பிறந்துட்டனே, நான் முஸ்லீமா பிறந்தது மட்டுமல்ல, நான் எனக்கு குர்ஆன் ஓத தெரியலையேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் கை சேதப்படணும். குர்ஆன் ஓதுவதற்கு கண்ண செய்யணும், ஆசைப்படணும், தேட்டமாக ஆர்வத்தோடு இருக்கணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. 5 நேரம் தொழக்கூடிய பெண்களாகவும் நீங்க சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பெண்களாகவும் அல்லாஹ் உங்களை ஆக்கி அருள் புரிவானாக. கணியத்துக்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அதன் மூலமாக பிள்ளைகள் பெற்றெடுத்து அந்த பிள்ளைகள் வளர்ந்து அதன் மூலமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படியே சந்ததிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையும் இந்த நபி அவர்கள் மீதுதான் இந்த வேதம் என்பது இறக்கப்பட்டுச்சு, குர்ஆன் என்பது இறக்கப்பட்டது. இந்த குர்ஆன் இருக்கிறது எப்படிப்பட்டது என்று சொன்னால், இது எல்லா மக்களுக்குமே உரித்தான குர்ஆன். குர்ஆன் என்பது முஸ்லீமுக்கு மட்டும் உரித்தானது அல்ல, குர்ஆன் என்பது எல்லா மக்களுக்கும் உரித்தான ஒன்று. நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய வேதம் என்பது, நம்முடைய குர்ஆன் என்பது எனக்கு மட்டும், என்னுடைய முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானது என்பதாக நினைக்கிறோம். அப்படி என்பது கிடையாது. இந்த குர்ஆன் இருக்கிறதே எல்லா மக்களுக்கும் உரித்தானது, எனக்கு மட்டும் உரித்தானதல்ல, எல்லா மக்களுக்குமே உரித்தானது, எல்லா மக்களுமே படிக்கலாம். அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மவ்இலத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுக்கு ஒரு உபதேசம் என்பது வந்திருக்கிறது. அந்த உபதேசம் என்ன, குர்ஆன் என்பது உங்களுக்கு வந்திருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்து குறித்தானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கையால 4 வஸ்துக்களை படைச்சானாம். நீங்க குறிப்பு வேணாலும் எடுத்து வச்சுக்கங்க, மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. காரணம் ஏன்னு சொல்றேன்னு சொன்னா, இந்த பயானுக்காக வேண்டி 2 நாள் 3 நாள் உட்கார்ந்து முத்தாலா செஞ்சேன், படிச்சேன். எப்படியாவது மக்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லணும், நான் அமல் செய்யணும்,
இந்த மக்களும் அமல் செய்யணும், இந்த மக்களும் குர்ஆனை விளங்கணும், இஸ்லாத்தை விளங்கணும் என்பதற்காக வேண்டி ஒரு பயான் கொடுக்கிறாங்க என்று சொன்னால், என்னுடைய முயற்சி என்னவென்று சொன்னால், ஒரு 3 நாளைக்கு முன்பாகவே நான் அதுக்காக வேண்டி முயற்சி செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 4 வஸ்துக்களை தன்னுடைய கையால படைச்ச என்பதாக சொல்கிறான். முதலாவதாக வருது பேனா. முதலாவதாக அல்லாஹ் பேனா தன்னுடைய கையால படைச்சான். இரண்டாவது இருக்கிறதே அல்லாஹ்வுடைய அர்ஷ் தன்னுடைய கையால படைச்சான். மூணாவது இருக்கிறதே சொர்க்கத்தில் அது என்று சொல்லக்கூடிய ஒரு சொர்க்கம் இருக்கிறது, சுவனத்துடைய பெயர். அந்த சுவனத்தை அல்லாஹ் தன்னுடைய கையால படைச்சான். நான்காவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய கையால படைச்சான். 4 வஸ்துக்கள் அல்லாஹ் கையால படைச்சேன் என்பதாக முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஒன்று பேனா, இரண்டாவது அல்லாஹ்வுடைய அர்ஷ், மூணாவதாக இருக்கிறது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதுன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் உள்ள சொர்க்கம், அதை கையால படைச்சேன் என்பதாக வருகிறது. நான்காவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் முதல் நபர், அபுல் பஷர் என்பதாக சொல்லப்படும். மனிதர்களுக்கெல்லாம் தந்தை யார் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து இந்த உலகத்துக்கு முதல் மனிதனாக அல்லாஹ் அனுப்புகிறான். அதன் மூலமாக காபில், ஹாபில், ஷீஸ் என்று சொல்லக்கூடிய மூணாவதாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் பிள்ளை. இந்த ஆண் பிள்ளை மூணாவதாக இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைக்கு மட்டும் அல்லாஹ் 50 ஏடுகளை கொடுத்தானா. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஷீஸ் இருக்கிறாரே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 3வது பிள்ளை, அவங்களுக்கு அல்லாஹ் 50 ஏடுகளை கொடுத்தான். இந்த உலகத்துக்கு 104 ஏடுகள் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த 50 ஏடுகள் யாருக்கு என்று சொன்னால் ஷீஸ் இருக்கிறாங்க அலைஹி வஸலாம், அவர்களுக்கு 50 ஏடு வழங்கப்பட்டது. அவர்கள் மூலியமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மொத்தம் 5 பிள்ளைகள் என்பதாகவும் இருக்கிறது. மற்றொரு ரிவாயத்துல 4 பிள்ளைகள் என்பதாகவும் இருக்கிறது. யாஃபீஸ், ஹாம், ஷாம், இன்னொன்னு சொல்ல போனா கனான் என்பதாக சொல்வார்கள். இவர்கள் மூலமாகத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை வருகிறது. நம்மளும் அதன் மூலமாக பிறந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரப்பு இருக்கிறானே, உலகத்துல ஒரு 4 வேதங்களை அல்லாஹ் இறக்கணும். தௌராத், இன்ஜீல், ஜபூர். 4வது இருக்கக்கூடிய வேதம் தான் குர்ஆனாக இருக்கிறது. இந்த குர்ஆன் இருக்கிறதே அல்லாஹ் சொல்லுகிறான், நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக்கி முஸத்திகல் லிமா பைன யதைஹி. இந்த வேதத்தை குர்ஆனை நபி அவர்களின் மீது சிறிது சிறிதாக இறக்கணும். நஸ்ஸல என்று சொன்னால் சிறிது சிறிதாக அல்லாஹ் இறக்கணும். முஸத்திகல் லிமா பைன யதைஹி, முன்னிருக்கக்கூடிய வேதம் தௌராத், இன்ஜீல், ஜபூர் இருக்கிறதே அதையெல்லாம் இந்த குர்ஆன் உண்மைப்படுத்துகிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். முஸத்திகல் லிமா பைன யதைஹி வ அன்ஸல தௌராத் வல் இன்ஜீல். முன்னாடி இருக்கக்கூடிய வேதம் இருக்கிறதே எல்லாம் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கெல்லாம் நேரடியாக கையில கொடுக்கப்பட்டுச்சு. நேரடியா அல்லாஹ் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நீ 40 நாள் நோன்பு வை என்பதாக சொன்னான் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாட்கள் நோன்பு வைத்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய கையில கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கண்ணியத்து குறித்தானவர்களே, இந்த குர்ஆன் இருக்கிறதே மொத்தமாக நபியர்களுக்கு கொடுக்கல. இந்த குர்ஆன் இருக்கிறதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியர்களை தேர்ந்தெடுத்து நபியர்களுக்கு நேரடியாக என்ன செய்யறான்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நேரடியாக கொடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக காலத்துக்கு ஏற்றவாறு இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்குறது. கண்ணியத்து குறித்தானவர்களே, மக்கமா நகரத்துல அபூஜகல் என்பதாக நமக்கு எல்லாம் தெரியும். எப்படிப்பட்ட மனிதன் சொன்னா, மிகப்பெரிய ஒரு கொடூரமான மனிதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த உம்மத்துல ஃபிரௌன் யாருன்னு சொன்னா அபூஜகல் என்பதாக சொல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஃபிரௌன் இருக்கிறானே, அதே போல இந்த உம்மத்துல ஃபிரௌன் யாருன்னு சொன்னா அபூஜகல் என்பதாக சொல்லி காமித்தார்கள். இந்த அபூஜகல் இருக்கிறானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்துல ஒரு நாள் தொழுது கொண்டிருந்தாங்க. தொழுகும் பொழுது ஒரு 7 நபர்கள் மக்கமா நகரத்துக்கு ஓரமாக உட்கார்ந்து நபி அவர்களை கேலி செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ ஒரு நபர் சொன்னாரு, இந்த நபர் மேல முஹம்மது மேல யாரு ஒட்டக குடலை போடுறீங்க? புகாரியுடைய கிதாபுகள்ல வருகிறது, ஒட்டக குடலை யாரு போடுறீங்க என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது ஒரே ஒரு மனிதர் சொன்னார், நேத்து மக்கமா நகரத்துல எந்த வீட்டுல ஒட்டக குடல் இருக்கிற ஒட்டகம் அறுத்தார்களோ அதோடைய கழிவுகளை கொண்டு வந்து முஹம்மது மேல யாரு போடுறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. உடனே ஒருத்தர் சொன்னாரு, நான் கொண்டு வந்து போடுறேன்னு சொன்னாங்க. போட்ட பிறகு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, காபத்துல்லாவுடைய வாசல்ல நின்னுகிட்டு இருந்தேன். நான் வேற குலத்தை சார்ந்தவர், நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்.
ரிவாயத்து செய்யறாங்க, நபியவர்கள் மீது கழிவு போடப்பட்டது, ஒட்டக குடல போடப்பட்டது, கைத்தட்டி சிரித்தார்கள். ஆனாலும் கூட என்னால போய் எடுக்க முடியவில்லை, என்னுடைய உள்ளம் துடி துடித்தது. நான் சின்ன பிள்ளையாக இருந்தார்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்க வீட்டுல போய் சொன்னேன், பாத்திமா அம்மா உன்னுடைய வாப்பாவுக்கு இந்த மாதிரி ஒட்டக குடலை தூக்கி போட்டுட்டாங்க, எப்படியாவது நீங்க போய் எடுங்களே, எனக்கு எடுக்கிறதுக்கு எந்த விதமான சக்தி கிடையாது என்பதாக சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. சின்ன புள்ள பாத்திமா அம்மா ஓடி வருகிறார்கள், நபியவர்கள் காபத்துல்லாஹ்ல தொழுகிறாங்க, உடனே ஒட்டக குடலை எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சோன பிறகு அந்த 7 நபர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. உத்துபா, ஷைபா, வலீது இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்த பிறகு அபூஜஹல் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாத்திமா அம்மா போய் திட்டுறாங்க, என்னுடைய வாப்பா மேல ஒட்டக குடலை நீங்க போட்டுட்டீங்களே, நீங்களா எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுல இருந்து எந்திரிச்ச பிறகு, சஜிதாவுல இருக்கும் பொழுதுதான் அந்த ஒட்டக குடலே போடப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலேயே இருக்கிறாங்க. ஏன் காரணம் என்னன்னு சொன்னா, நபியவர்கள் மீது ஒட்டக குடல் போடப்பட்டது அல்லவா, நபியவர்கள் சஜிதாவில இருந்து எந்திரிக்கும் பொழுது அந்த கழிவுகள் எல்லாம் நபி மேல படணும், நம்ம எல்லாம் கைத்தட்டி சிரிக்கணும். இது யாருக்குங்க? அங்க இருக்கக்கூடிய குஃபார் குறைஷிகள் இருக்கிறார்களே, அவருடைய எண்ணம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு உட்கார்ந்து அத்தஹியாத்து உட்கார்ந்து எல்லாமே அத்தஹியாத்து ஓதுனாங்க, தரூஸ் ஷரீஃப் ஓதுனாங்க. நிதானமான முறையில் எல்லாம் ஓதி முடித்து சலாம் குடித்தார்கள். முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒண்ணுமே செய்யல, அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிட்டாங்க. அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், அல்லாஹும்ம அலைக பி குரைஷ். யா அல்லாஹ், இந்த குறைஷ் குஃபார்கள் இருக்கிறார்கள், ஈமான் கொள்ளாத மக்கள், இவர்களை நீ பார்த்துக்கொள் என்பதாக சொன்னார்கள். ஒவ்வொரு பேர்களை சொல்லுகிறார்கள். அல்லாஹும்ம அலைக பி அபி ஜஹல், அல்லாஹும்ம அலைக பி உத்பா, அல்லாஹும்ம அலைக பி ஷைபா என்பதாக சொல்லி ஒவ்வொரு நபருடைய பெயரை சொல்லி துஆ செய்றாங்க. கடைசியில கேவலமான முறையில இந்த பிணத்தின் பக்கமாக இந்த 7 நபர்கள் இருக்கிறார்களே, கேவலமான முறையில ரொம்ப பக்கத்துல கூட போக முடியல, சடலத்து பக்கத்துல, அந்த முறையில அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ரொம்ப இழிவான முறையில வஃபாத் ஆயிட்டாங்க. கண்ணியத்து குறித்தானவர்களே, அப்படிப்பட்ட நபியர்கள் மீது தான் இந்த வேதம் இறக்கப்பட்டுச்சு. இந்த வேதம் இருக்கிறதே சஹாபாக்களுடைய உள்ளத்தை ஈர்க்கப்பட்டுச்சு. அல்லாஹ் சொல்லுகிறான், ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த வேதத்துல எந்த விதமான சந்தேகம் என்பது கிடையாது, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, இதுல நுனி அளவு கூட சந்தேகம் என்பது கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபியுடைய காலத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் சிறு வயதுல ஒரு 13 வயசுல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். நான் மக்கமா நகரத்துல இருக்கும் பொழுது ஒரு பக்கத்து கிராமத்துல தான் இருந்தேன். என்னுடைய வாப்பா இறந்துட்டாங்க. என்னுடைய வாப்பா இறந்ததுனால என்னுடைய தாயார் இருக்கிறாரே, மக்கமா நகரத்துக்கு போனோம்னு சொன்னா எப்படியாவது நம்ம போய் பொழைச்சுக்கலாம்னு சொல்லி நாங்க வந்தோம். வந்த பிறகு நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். ஏத்துக்கிட்ட பிறகு உடனே எனக்கு ஆசை என்ன தெரியுமா, எப்படியா குர்ஆனை மனப்பாடம் செய்யணும். ஒரு 13 வயது 14 வயது புள்ள இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது. ஏற்றுக்கொண்ட பிறகு தீனுடைய விளக்கம் ஒரு நாள் இருக்கிறதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து சபையில உட்கார்ந்து இருக்கிறார்கள். மஸ்ஜித் நபவியில சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா, கிட்டத்தட்ட 1.25 ஜுஸு 166 வசனங்கள் கொண்ட ஒரு சூரா. இந்த சூரா ஒரே நேரத்தில் இறக்கப்பட்டுச்சு. இந்த சூரா ஒரே நேரத்தில் இறக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுறாங்க சஹாபாக்களுக்கு மத்தியில. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டின சூராவை உடனே மனப்பாடம் செய்து கொண்டு எல்லா சஹாபாக்களுக்கு மத்தியில ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டின பிறகு சஹாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஓதி காட்டுறாங்களே என்பதற்காக வேண்டி. காரணம், அந்த நபர் அந்த 1.25 ஜுஸு அளவுக்கு கொண்ட ஒரு சூறாவை நபியவர்கள் சொன்ன பிறகு உடனே அவர்கள் மனப்பாடம் செய்து அந்த சூறாவை ஓதினார்கள். எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியப்பட்டார்கள். இரண்டாவதாக இருக்கிறதே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹுவோடு வெளியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தெருவுல, மதீனா நகரத்துல. யாரோ மஸ்ஜித் நபவியில ஒரு மனிதர், இருட்டாக இருக்கிறது, பள்ளிவாசல் இன்னைக்குதான் லைட்டு எல்லாம் ஃபேன் எல்லா வசதி இருக்குது, டைல்ஸ் போட்டிருக்கிறோம், எல்லாமே சிமெண்ட்லாம் வசதி இருக்குது. அப்பெல்லாம் நபியுடைய காலத்துல அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நபர் யாருன்னே தெரியல, பள்ளிவாசல உட்கார்ந்து அர் ரஹ்மானுடைய சூறாவை ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், இந்த சூறாவை அழகான முறையில ஓதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, யாருன்னே தெரியல பள்ளிவாசல்ல யாரோ ஒரு மனிதர் ஒரு சூறாவை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டதோ அதே போல இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்து குறித்தானவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில உள்ளத்துல குர்ஆனுடைய விஷயங்கள் ஏற்பட்டதனால, தாக்கம் ஏற்பட்டதனால பல நபர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க.
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட சொன்னாங்க, நீ சூரத்துன் நிசா ஓது என்பதாக சொன்னார்கள். சூரத்துன் நிசா ஓது என்பதாக சொன்னார்கள். 4வது சூரா. இந்த சூராவை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுகிறார்கள். ஓதி கொண்டிருக்கும் பொழுது فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. நாளை மறுமையுடைய நாள்ல நான் உங்களுக்கு எதிரான முறையில ஒவ்வொரு கூட்டத்திலிருந்து ஒவ்வொரு விதமான சாட்சியாளர்களை கொண்டு வருவேன். நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய கூட்டத்திலிருந்து அந்த குறைஷி குப்பார்களுக்கு எதிராக நாம கொண்டு வருவோம், அவங்களுடைய நிலைகள் என்ன என்பதாக இந்த ஆயத்து வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை கேட்ட பிறகு நபியர்கள் அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். கண்ணியத்து குறித்தானவர்களே, அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்க மேல குர்ஆன் இறக்கப்பட்டிருக்குது, உங்க மேல இறக்கப்பட்டிருக்குது, நான் எப்படி உங்களுக்கு முன்னாடி ஓதுவது என்பதாக கேட்கிறார்கள். நீ ஓதுறத நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க ஓதுங்களேன்னு சொன்னாங்க. ஓதுறாங்க ஒரு 40 ஆயத்துகள் ஓதுகிறார்கள். 41வது ஆயத்து ஓதும் பொழுது நபியர்களுக்கு அழுக வந்துருது. நாளைக்கு மறுமையுடைய நாள்ல இந்த மாதிரி கேள்வி கணக்குகள் இருக்கிறது, என்னை கூப்பிடுவானே அல்லாஹ் என்பதாக சொல்லி நான் எதிராக முறையில சாட்சி சொல்லணுமே, ஒவ்வொரு உம்மத்தாரிலிருந்து ஒரு சாட்சியாளர்களை கொண்டு வரப்படுவான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே என்பதாக சொல்லி நபியர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அதே போல ஒரு நபர் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு மக்கமா நகரத்திலிருந்து மதீனமா நகரத்துக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வத்தூர் என்று சொல்லக்கூடிய சூறாவை ஓதுறாங்க. வத்தூர், இந்த வத்தூருடைய சூறா கிட்டத்தட்ட ஒரு 2.25 பக்கம் அளவுக்கு இருக்கும். குர்ஆன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 53வது சூறாவாக இருக்கக்கூடிய ஒரு சூறா. 52, 53ஆக இந்த சூறா இருக்கிறது. 52வது சூறா இந்த வத்தூர் என்று சொல்லக்கூடிய சூறா மக்ரிபுடைய தொழுகையில ஓதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும் பொழுது ஒரு ஆயத்து வருகிறது, அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். நீங்கள் எந்த பொருளுமே இல்லாத தானா படைக்கப்பட்டீங்களா, அம் ஹுமுல் காலிகூன், அல்ல நீங்க தான் படைச்சீங்களா, படைக்கக்கூடியவனா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். உடனே இந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வரல, அவங்க வெளியே நிக்கிறாங்க. இந்த ஆயத்தை கேட்ட பிறகு உள்ளமே அவர்களுக்கு பறந்து விட்டது, நடுங்கி விட்டது. உடனே கலிமா சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு மனிதர் மதீனமா நகரத்திலிருந்து மக்கமா நகரத்திலிருந்து மதீனமா நகரத்துக்கு வந்திருக்கிறாரு, இன்னும் இஸ்லாத்தை ஏற்கல. இந்த வத்தூருடைய சூறா ஓதும் பொழுது நபி அவர்கள் ஒவ்வொரு ஆயத்துகளும் ஓதுகிறார்கள். ஓதும் போது உள்ளங்கள் மாற்றமடைகிறது. கண்ணியத்து குறித்தானவர்களே, நான் எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னா, என்னுடைய சொந்த ஊர் களரம்பட்டி. என்னுடைய சொந்த ஊர் களரம்பட்டி. நான் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல்ல இமாமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இங்க ரில்வான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க ரில்வான் சொல்லி ரில்வானுல்லா, அந்த பையனோட நான் ஒன்னா படிச்சேன். அம்மா படத்துல 11வது 12வது ஒன்னா படிச்சேன். கொஞ்சம் கவனமான முறையில கேளுங்க. ஒன்னா படிக்கும் பொழுது எனக்கு அப்பெல்லாம் இஸ்லாத்தை பத்தி எதுவுமே தெரியாது. நான் ஜமால் முஹம்மது கல்லூரியில படிக்கும் பொழுது இஸ்லாத்தை தேடணும், இஸ்லாத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை படிச்சேன். நான் இதற்கு முன்னாடி கவுண்டர் சமுதாயத்துல இருந்தேன். கவுண்டர் சமுதாயம் தெரியும், நம்ம ஊர்ல இன்னைக்கு இருக்கிறாங்க அம்மா படத்துல. கவுண்டர் சமுதாயம் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஆனாலும் இந்த சமுதாயத்துல பிறந்து அல்லாஹ் எனக்கு இந்த குர்ஆனை கொடுக்கறான், என்ன தேர்ந்தெடுக்கிறான். கண்ணியத்து குறித்தானவர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நீங்களாம் பரம்பரை முஸ்லீம். சின்ன பிள்ளையில 5 வயசுல இருந்தே அஜரத்துக்கிட்ட ஓதி இருப்பீங்க. எப்படியாவது மக்கன்னாவை போட்டுக்கிட்டு, எப்படியாவது சின்ன பிள்ளைங்க டவுசரை மாட்டி விட்டு எஸ்எல் குர்ஆனை கொடுத்து எப்படியாவது ஏன் புள்ள அஜரத்துக்கிட்ட ஓதணும். கிட்டத்தட்ட 5 வயசுல இருந்தே மதரசாவுக்கு போறோம், 5 வயசுல இருந்தே குர்ஆனை படிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா எனக்கு அல்லாஹ் கொடுத்தது 18, 19 வயசுலதான் அல்லாஹ் குர்ஆனை கொடுக்கறான். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொடுக்கறான். நான் எதற்கு சொல்ல வரேன்னு சொன்னா, பெருமைக்காக சொல்ல வரல. நான் காரணம் சொல்ல வருவது என்னவென்றால், நீங்கள் குர்ஆன் ஓதக்கூடிய பெண்ணாக ஆக வேண்டும். இந்த உலகத்தை விட்டு மரணிக்கும் பொழுது குர்ஆன் என்று தெரியாமல் மரணித்து விடக்கூடாது, குர்ஆன் ஓதாமல் மரணித்து விடக்கூடாது. நான் குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை நான் ஓதி நான் கற்றபடி அமல் செய்ய வேண்டும். எனக்கு இந்த மார்க்கம் கிடைத்த உடனே கிட்டத்தட்ட 2011 தான் இந்த மார்க்கம் எனக்கு கிடைச்சிச்சு. நான் ஜமால் முஹம்மது கல்லூரியில பிபிஏ படிச்சேன். நான் இங்க 11வது 12வது அம்மா படத்துல படிக்கும் போது எனக்கெல்லாம் தெரியாது. எங்க ஊர்ல பள்ளிவாசல் இல்ல, உங்களுக்கு தெரியும், பக்கத்தூர்ல களரம்பட்டியில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அம்மா படத்துக்கு தான் வரணும். எல்லா தொழுகைக்காக இருக்கட்டும், ஜும்மாவாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் இன்னைக்கு அம்மா படத்துக்கு தான் வர வேண்டிய சூழ்நிலை. ஆனா எனக்கு அல்லாஹ் பாருங்க, அந்த ஊர்ல ஒரு 4 குடும்பம் 5 குடும்பம் தான் இருக்கிறாங்க, ஒரு ஆலிமா தேர்ந்தெடுக்கிறான். பாருங்களேன், நினைச்சு பாருங்க. நானே நினைக்க கூட இல்லை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அல்லாஹ் அந்த மாதிரி ஹிதாயத்தை கொடுப்பானா, என்னை இஸ்லாத்துக்கு கொண்டு வருவானா. நான் வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது. கண்ணியத்து குறித்தானவர்களே, நான் பெருமைக்கு சொல்லல, நான் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்ப்பேன். நான் குர்ஆன் ஓதும் போது நான் அழுது கூட நான் செஞ்சிருக்கிறேன்.
எனக்கு ஓத வரலையே அல்லா, எனக்கு சின்ன பிள்ளையா இருந்திருந்தா கூட ஓத வந்திருக்குமே, எனக்கு 19 வயசு ஆயிருச்சு அல்லா, எனக்கு ஒரு ஆயத்து மனப்பாடம் பண்ண முடியலையா அல்லா என்பதாக சொல்லி ஒரு டெஸ்க வைத்துக் கொண்டு மகரிபுடைய இதே நேரத்துல உட்கார்ந்து நான் அழுதெல்லாம் ஒரு நேரம் இருக்கிறது. நான் பின்னாடி உள்ள வாழ்க்கையெல்லாம் நினைப்பேன், நான் இஸ்லாத்துக்காக, அல்லாவுக்காக, இந்த குர்ஆனுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்கிறேன். தியாகம் செஞ்சதுனாலதான் எனக்கு இஸ்லாம் என்ற மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைங்களும் இருக்குது. எனக்கு வரக்கூடிய பெண் இருக்கிறாளே, சாதாரண பெண் அல்ல, எனக்கு எல்லாம் மிகப்பெரிய பெண்ணை கொடுத்திருக்கிறான். அந்த பெண்ணு ஹாஃபிலா, குர்ஆனை மனப்பாடம் செய்த பெண்ணு. இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, எங்களோட ஊர்ல இருக்கிறாங்க, ஃபேமிலியோட வந்திருக்கிறோம். ரமலானுடைய காலங்கள் முடிந்து இன்னைக்குதான் நாங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட நான் அங்கேயே தராவி தொழு வச்சுக்கிட்டு பள்ளியில இமாமாக இருந்து கொண்டு, அதே போல நான் ஒரு மதரசாவுல ஒரு பேராசிரியராகவும் இருக்கிறேன். ஒரு அரபி காலேஜ்ல பேராசிரியராகவும் இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். அந்த மாதிரி இது சொல்ல வருவது என்னவென்றால், தானும் குர்ஆனை நீங்களும் படிக்க வேண்டும். இந்த குர்ஆனை படித்தது மட்டுமல்ல, மனப்பாடம் செய்தது மட்டுமல்ல, குர்ஆனை விளங்குவதற்காக கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் செலவழிச்சேன். 7 வருடங்கள் பள்ளப்பட்டி ஜாமியா அல் வசூத்துல் ஹசனாவுல படிச்சேன், ஓதுனேன். ஓதி முடித்த பிறகு லக்னோவில் இருக்கக்கூடிய தாருல் நதுவத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய யூபியில இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட போகணும்னு சொன்னா ட்ரெயின்ல 2 நாளாவது ஆகும். 2 நாள் பிரயாணம் செஞ்சு அந்த மதரசாவிலையும் ஓத ஆரம்பிச்சேன். எப்படியாவது நான் படிக்கணும், இந்த கல்வியை எப்படியாவது கத்துக்கணும், மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு இதுல சம்பாதிக்கிற நோக்கம் அல்ல, எனக்கு ரிசுக்கு கொடுக்கிறவன் அல்ல, எனக்கு அவன் தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த மார்க்கத்துக்கே அவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான், இந்த குர்ஆனுக்கு என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான், ஆலிமாக என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான், இஸ்லாத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான். நான் அவனை நம்பி வாழ்றேன். என்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், என்னுடைய மனைவியாக இருக்கட்டும், என்னுடைய சொத்து பத்தாக இருக்கட்டும், என்னுடைய ரிசுக்காக இருக்கட்டும், எல்லாம் அவனுடைய பொறுப்பு. நான் உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இன்றைய காலத்துல விவசாயத்துல நம்ம விவசாயம் பண்றோம், அது வேலைக்கு போறோம், எல்லாமே செய்யறோம். எல்லாம் இருந்தாலும் கூட இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் உலகத்துல. மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி குர்ஆன் ஓதணும். நான் இந்த உலகத்துல குர்ஆனை படிக்கணும். என்ன செய்யலாம் அதுக்கு? ஏதாவது ஒரு பெண் உஸ்தாவி ஏற்படுத்தி ஒவ்வொரு நபர்களும் உலகத்துல எனக்கு என்னென்னமோ கரண்ட் பில்லுக்கு பார்த்துன்னு சொன்னா செலவு பண்றோம். டிவி ஒவ்வொரு வீட்லயும் இல்லாத இதே கிடையாது. ஒவ்வொருவரும் 300 ரூபாய் மாசத்துக்கு கட்டுறோம். இன்னைக்கு ஒரு செல்லுல 2 சிம்ம போட்டுக்கிறோம், 2 ரீசார்ஜும் பண்ணிக்கிறோம். 2 சிம்முக்கும் ஒன்னு பண்ணாலும் கூட பிரச்சனை இல்ல, 2ஐயும் பண்ணிக்கிட்டு ஒன்னு கணவர்கிட்ட பேசணும், இன்னொன்னு எங்க அத்தா மாட்ட பேசணும். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இது ஒரு வீண் விரயம் தானே. அதே போல இந்த செலவுகளை வைத்து குர்ஆனுக்காக செலவு செஞ்சோன்னு சொன்னா அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுப்பான். எனக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்ததுனால நான் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு சாதாரண ஒரு மனிதர் சொல்ல போனேன்னு சொன்னா, ஒரு செருப்பு இல்லாம கூட நடந்தேன். எனக்கு இஸ்லாம் இருக்கிறது, இந்த மார்க்கம் கிடைத்தது, சுத்தத்துக்கு பேர் போன மார்க்கம் இஸ்லாம். நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன், எல்லாருமே கடவுள் ஒருவன் சொல்றாங்களே, பள்ளிவாசல் எல்லாம் ஒன்றாக நின்று தொழுகிறார்களே, மக்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் புர்கா போடுகிறார்களே, இது எதற்காக வேண்டி நானே சிந்திக்க ஆரம்பிச்சேன். சிந்திக்க ஆரம்பித்த பிறகுதான் எனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் கிடைத்தது. சுத்தத்துக்கு பேர் போன மார்க்கம் இஸ்லாம், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அதுவும் இருக்கிறது. நாளை மறுமையுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை என்பது இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்ற வாழ்க்கை. அல்லாஹ் சொல்வான் ஃபித்துன்யா வல் ஆகிரா. இந்த ஃபித்துன்யா வல் ஆகிராவுக்கு ஃபித்துன்யா என்று சொன்னால் உலகம் அழியக்கூடியது. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் வல் ஆகிரா. ஆகிரா என்று சொன்னால் ஹயவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துவான். ஹயவான் என்று சொன்னால் அரபியில உயிரினங்கள் என்பதாக சொல்லப்படும். உயிரினம் என்று சொன்னால் மறுமையுடைய வாழ்க்கை ஒரு நிரந்தரமான உயிருள்ள வாழ்க்கை. எப்படி உயிரினம் இருக்கிறதே, பறவைகள் இருக்கிறதே, உயிரினம் இல்லாமல் வாழ முடியாதோ, உயிர் இல்லாமல் வாழ்ந்து விட்டால் அது சடலம், அதே போல புதைக்க வேண்டும் என்பதாக பலவிதமான கருத்துக்கள் எல்லாம் சொல்வோம். அதே போலதான் நாளை மறுமையுடைய வாழ்க்கை அது பாக்கியான நிரந்தரமான வாழ்க்கை. நிரந்தரமான வாழ்க்கை. கண்ணியத்து குறித்தானவர்களே, எனக்கு இந்த மார்க்கத்தை கிடைச்சதுனால நான் அல்லாஹ்விடத்துல அதிகமாக நன்றி செலுத்தினேன். கிட்டத்தட்ட குர்ஆனை மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு 3 வருட காலங்களை செலவழிச்சேன். ஒரு 2011 இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். சின்ன பிள்ளைங்க மதரசாவில் இருப்பாங்க, 13 வயசு 12 வயசு பிள்ளைங்க. வெக்கப்பட மாட்டேன். வெக்கப்படாம போய் என்ன செய்வேன்னு சொன்னா, குர்ஆனை எப்படியாவது படிக்கணும். எனக்கு ஒரு 19 வயசு. அப்ப எப்படியாவது குர்ஆனை படிக்கணுமே, என்னுடைய உள்ளத்துல நான் பதிய வைக்கணுமே, நானும் எப்படியாவது தொலை வைக்கணுமே. முதல்ல ஜமால் முஹம்மது கல்லூரியில படிக்கும் பொழுது 2 வருஷம் முடிஞ்சிச்சு. 3வது வருஷம் பள்ளிவாசலுக்கு போகிறேன். அப்ப நான் கேட்டேன், ஒரு ஓரமான முறையில குர்ஆன் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. இது என்னன்னு கேட்டேன். ஏன்னா புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல.
களிமா சொல்லி வந்திருப்போம், இன்னும் சரியான முறையில் விளங்கி இருக்க மாட்டோம். ஆனா போனோடனே கேட்டேன், பள்ளி வாசல்ல ஒரு நபர் தொழு வச்சார், ஒரு ஆலிம்சா தொழு வைக்கும் பொழுது அவரையும் பார்த்தேன். இது முஸ்லிம்கள் மட்டும்தான் தொழு வைக்க முடியுமா, நானும் தொழு வைக்கலாமான்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க எல்லாருமே தொழு வைக்கலாம், ஆனா படித்திருக்கணும் என்பதாக சொன்னார்கள். இது மட்டுமல்ல, முக்கியமான ஒன்று, நான் இந்த அம்மா படத்துல 2012 நோன்பு வைத்துக் கொண்டு, இன்னும் இஸ்லாத்துக்கு வரல, 2011 இஸ்லாத்துக்கு வரல, 27வது நாள் இங்க வந்து நான் தொழுது இருக்கிறேன். 20 நாள் இந்த ஊர்ல பெண்களுக்கு உங்களுக்கு இங்க தொழுகை நடந்துச்சு. முதலாக அம்மா படத்து பள்ளிவாசல்ல 27வது கிழமை தராயுடைய தொழுகையில நான் அம்மா படத்து பள்ளிவாசல தொழுதிருக்கேன். இது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு. அப்போ வந்து வேறொரு அஜத், இதுக்கு முன்னாடி ஒரு அஜத் இருந்தாங்க, ஆசிப்புடைய அத்தா இருந்தாங்க, அவங்க தான் அந்த பள்ளிவாசல்ல இமாமாக இருந்தாங்க. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய படித்த நண்பர்கள் எல்லாம் கேட்பாங்க, இந்த பையன் எதுக்கு பள்ளிவாசலுக்கு வந்திருக்கான், இந்த பையன் வந்து இப்படிப்பட்டவனாச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப ஒன்னும் புரியல. அதற்கு பிறகும் ரமலானுடைய காலத்துல பெருநாளுடைய தொழுகை இந்த பள்ளிவாசல தான் தொழுது. முதல்ல உங்க ஊர் பள்ளிவாசல் தான் நான் சொல்லணும். ஆரம்பத்துல 27க்கும் நான் தொழுது இருக்கிறேன். ஜமாலமுது கல்லூரியில நான் இருக்கும் பொழுது கூட 20 தராவியும் நான் என்ன செய்யல, 20 ரக்காயத்தும் தொழுது நான் தொழுது இல்ல. இங்க வந்த பிறகு எங்க ஊர்ல ஒரு 2 பேர் இருந்தாங்க முஸ்லீம்கள். அதுல ஒருத்தவர் மர்ஹூம் ஆயிட்டாரு, இன்னொரு பையன் இருக்கிறாரு. அந்த பையனோட சேர்ந்து 27க்கு வந்து தொழுகலாமேன்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் தொழுகை எனக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துச்சு. தன்னுடைய தொழுக வணக்கம் இருக்கிறது. நான் பள்ளிவாசல்ல ஜமாலமுது கல்லூரியில முதலாக தொழுத இடத்தை நான் போய் பார்ப்பேன். முதல்ல நான் எந்த இடத்துல தொழுத என்பதாக நான் டெய்லியும் நினைச்சு பார்ப்பேன். அது மட்டுமல்ல, ரமலானுடைய காலம் வந்து விட்டால் எனக்கு சிந்தனைக்கு வந்துடும், நான் அப்பதான் இஸ்லாத்துக்கே வந்தேன், நான் அப்பதான் எனக்கு மார்க்கம் கிடைச்சிச்சு அப்படின்னு நினைச்சு பார்ப்பேன். 2வதாக இந்த ஊர் பள்ளிவாசலுக்கு பெருநாளுடைய தொழுகை புது டிரெஸ் போட்டு வந்தேன். அப்பெல்லாம் களிமா சொல்லல, நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். களிமா சொல்லல, களிமா சொல்லாமல் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து பெருநாளுடைய தொழுகை தொழுது முடித்து விட்டு போனேன். அதற்கு பிறகு சிந்திக்க ஆரம்பிச்சேன், அல்லாஹ் ஒருவன் தான். ஏன்னா ஒரு மனிதரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அல்லாவுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது. அல்லாஹ் சொல்றான் குன் ஃபயக்குன்ங்கறான், ஒரு பொருள் ஆகணும்னு சொன்னா ஆகிருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான் தன்னுடைய ரப்பு குர்ஆன்ல, யஹ்தி மையஷா, அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடுகிறானோ அவங்களுக்கு கொடுப்பான். எல்லாருக்குமே கிடைக்குமா? உலகத்துல எனக்கு எத்தனை பேர் இருக்கு, அம்மாபலத்துல எத்தனை பேர் இருக்கும், எத்தனை கோயில் இருக்குது, எத்தனை விதமான மக்கள் இருக்கிறார்கள், எல்லாமே பல்வேறுபட்ட மதத்துல இருந்தாலும் கூட ஹிதாயத்துங்கிறது அல்லாஹ் கொடுக்கிறது. ஒரு மனிதர் இஸ்லாத்தை விளங்கிட்டான்னு சொன்னா அவனுடைய குடும்ப செழிப்பாக தான் இருக்கும். நினைச்சு பாருங்க, எனக்கு இஸ்லாம் கிடைத்ததுனால என்னுடைய மனைவி நல்ல மனைவியா கிடைத்தாங்க, எனக்கு பிள்ளையை சாலிகான பிள்ளையை கொடுத்தான். என்னுடைய ஆசை என்னவென்று சொன்னால் என்னுடைய பிள்ளையும் ஆலிமாக ஆக்கணும், என்னுடைய பெண் பிள்ளை ஆலிமாக்கணும், என்னுடைய பெண் பிள்ளையை உருவாக்கணும் நல்ல முறையில. நான் உங்களுக்கு ஒரே ஒரு சில விஷயங்களை சொல்லுகிறேன், நீங்கள் உருவாக்குங்கள். நான் என்னை ஒரு உதாரணமாக எடுக்க வேண்டாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னை ஒரு சில எடுத்துக்காட்டுகளாக எடுத்துக்கொண்டு நீங்க இந்த மாதிரி இந்த பையன் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு, நம்ம ஊர் பக்கத்து ஒரு பையன் இப்படி எல்லாம் வந்து மார்க்கத்துல கஷ்டப்பட்டு, இன்னும் சொல்ல போனா எங்க வீட்டுல அடிப்பாங்கங்க, இஸ்லாத்துக்கு வந்ததுனால என்னை அடிச்சிருக்கிறாங்க, துன்புறுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் அம்மாபலத்துக்கு வர முடியல. புது ஆத்தூர் போயிட்டு ஒரு நாள் வந்து 150 ரூபாய் பணம் கேட்டேன். என்கிட்ட காசு வசதி கிடையாது. அப்போது நான் பல கல்லூரியில படிக்கிறேன், என்ன ஒரு வருஷம் படிக்க வேண்டியது இருக்குது, யார்டா நம்ம போய் கேட்கறது என்பதற்காக வேண்டி புது ஆத்தூர்ல போய் இஷாவுடைய தொழுகையில 150 ரூபாய் கொடுத்தாங்க. அடுத்த நாள் எங்க அத்தம்மா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க, நீ வீட்டை விட்டு போயிரு, நீ இஸ்லாத்துக்கு வந்துட்டு. எங்க அண்ணே உலக்கு எடுத்துட்டு வந்து அடிச்சாரு, எடுத்துட்டு வந்துட்டாரு. எங்க தம்பி கொடுவா எடுத்துட்டு வந்துட்டாரு. வீடெல்லாம் ஜன்னல்லாம் சாத்திருக்காங்க. எங்க சாதாரண ஒரு ஃபேமிலி கிடையாது, ஒரு பணக்கார வசதி, நல்ல வசதி. கலரம்பட்டியில கேட்டீங்கன்னா நல்ல வசதி உள்ள குடும்பம், அதிகமான சொத்து பத்துகள் எல்லாம் இருக்கிறது, 20 ஏக்கர் நிலம் இருக்குது, 5 வீடுகள் இருக்கிறது. இப்படி அல்லாஹ் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும், இந்த நபருக்கு குர்ஆனை கொடுக்கணும், இவனை ஆலிமாக்கணும், மற்ற மக்களுக்கு மத்தியில பிரசங்கம் செய்ய வைக்கணும். இதன் மூலமாக பல நபர்களுக்கு ஹிதாயத் அடையணும். கண்ணியத்து குறித்தானவர்களே, இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள், பல சோதனைகள், பல அடிகள், பல துன்பம். ஒரு மனிதன் சாதாரண முறையில் இஸ்லாத்துக்கு வந்தான்னு சொன்னா அவனுக்கு சாதாரண இது கிடையாது, பின்னாடி உள்ள வாழ்க்கை எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கும். அவை அதெல்லாம் தாண்டி எல்லாம் பேஸ் பண்ணி வராம பாத்தீங்களா? ஒரு சில நபர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவ்வளவு பிரச்சனை வருது, இஸ்லாத்தை விட்டுட்டா என்ன? நான் அடிக்கடி நினைப்பேன், இது ஒரு நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, பின்னாடி ஒரு நிரந்தரமான வாழ்க்கை அல்ல நமக்கு வச்சிருக்கிறான், அந்த வாழ்க்கைக்காக தான் நான் இந்த உலகத்துல போராடுறேன் என்பதாக அடிக்கடி நினைப்பேன். கண்ணியத்து குறித்தானவர்களே, நீங்க சிந்தியுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய நியமத்துகள் நமக்கு செஞ்சிருக்கிறான். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள்
உண்மையான முஸ்லீமாக வாழுங்கள். இந்த உலகத்துல வாழும் பொழுது இதை விட சிறப்பான நம்மள அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கா முஸ்லீம்னு சொன்னா நீங்க சிந்திச்சு பாருங்க. எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, நம்ம கூட படிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இந்துக்கள்லாம் இருக்கிறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கலையே, எனக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கானே. ரில்வானோட நான் படிக்கும் பொழுது கூட எனக்கு இஸ்லாத்தை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டான், நான் கேட்கவும் மாட்டேன் அந்த பையன்கிட்ட. ஒரு சில பெண் பிள்ளைங்க படிச்சாங்க என்னோட. அந்த பெண்ணு வந்து சமீரா பானு சொல்லி அந்த பொண்ணு, இன்னொன்னு வந்து சர்மலா பேகம், 3 பிள்ளைங்களும் என்னோட படிச்சாங்க. அந்த 3 பேரும் இஸ்லாத்தை பத்தி நான் யார்ட்டையுமே கேட்கவே மாட்டேன். ஏன்னா அப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி ஆர்வமே இல்ல சொல்ல போன்னு சொன்னா. இன்னொன்னு அம்மா படத்துல வந்து நான் செகண்ட் மார்க் எடுத்திருந்தேன். அப்ப 2008-09 படிக்கும் பொழுது நான் 12th செகண்ட் மார்க் எடுத்திருந்ததுனால படிப்புல நல்லா படிப்பேன். அதே போல ஒரு பெண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாங்க, நான் செகண்ட் மார்க் எடுத்ததுனால எங்க அத்தா ஒரு 3 காலேஜ்ல சீட்டு போட்டாங்க. சீட்டு போட்டோடனே எனக்கு 3 காலேஜ்ல சென்ட் ஜோசப் போட்டாங்க, பிஷப் கீப்பர்ல போட்டாங்க, ஜமால்ல போட்டாங்க. அல்லாஹ் ஜமால்ல தான் எனக்கு கொடுக்குறான். பாருங்களேன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கறதுக்கு என்னுடைய காலேஜ்ல முஸ்லிமான காலேஜ்ல நீ முதல்ல படி, உனக்கு நான் ஹிதாயத்தை கொடுக்கிறேன். அதற்கு பிறகு நான் பிபிஏ முடித்து எம்பிஏவும் படிக்கிறேன். இந்த இடைப்பட்ட காலத்துல குர்ஆனை மனப்பாடம் செய்யறேன். குர்ஆனை இது இடைப்பட்ட 19 வயசுங்க. எனக்கு 19 வயசுல தான் குர்ஆனை மனப்பாடம் செய்யணும், குர்ஆனை ஓதணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது. நான் போய் ஓத ஆரம்பிச்சேன் மதரசாவுல. இன்னைக்கு ஓத ஆரம்பிச்சதுனால எனக்கு பின்னாடி பல நபர்கள் பின்னாடி தொழுகிறாங்க. என்னை நான் யாரும் என்னுடைய ஒவ்வொரு பயான்லையும் என்னை பத்தி நான் சொல்லுவேன், பெருமைக்காக சொல்ல மாட்டேன். காரணம், நான் உலகத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டங்க இஸ்லாத்துக்காக. நீங்க என்னங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க, நீங்க என்னங்க செலவு செஞ்சிருக்கீங்க, நீங்க இஸ்லாம் முறைப்படி வாழுங்க, நீங்க நல்ல முறையில வாழுங்க. நான் இவ்வளவு தடவை ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது. சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, குர்ஆனை ஓதுவதனால கேட்டதுனால இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நான் இஸ்லாத்தை பார்த்தேன், இஸ்லாத்துடைய விஷயங்களை சிந்திச்சேன். எனக்கு குர்ஆனுடைய விஷயங்களை எனக்கு அப்ப தெரியாது. ஏன்னா நான் அரபு நாட்டிலே இருந்து கொண்டு அவர்கள் என்ன செய்ய, சஹாபாக்கள் இருக்கிறார்களே, குர்ஆன் விஷயத்தை கேட்டதுனால அந்த அர்த்தங்கள் தெரியும். அவங்களுடைய உள்ளங்கள் தக்பீரியத்தை ஏற்படுத்துச்சு, உள்ளத்துல மாற்றம் ஏற்பட்டதுனால அவர்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார்கள். கண்ணியத்து குறித்தானங்களே, உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்களே, தன்னுடைய சகோதரியை கொல்லுவதற்காக அடிப்பதற்காக செல்கிறார்கள். தன்னுடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக வேண்டி தன்னுடைய சகோதரியை கொல்லுவதற்காக அடிப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். செல்லக்கூடிய சமயத்துல அவர்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள். ஓங்கி ஒரே அடிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி நபியவர்களை எப்படியாவது நம்ம கொலை செய்யணும், ஒரு கங்கணம் கட்டி துண்டு திரிஞ்சார்கள். கடைசியில கலிமா சொல்லுகிறார்கள், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். கண்ணியத்து குறித்தானவர்களே, குர்ஆனை எப்படி வேணா யாரு வேணாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உள்ளத்துல ஏற்படுத்தி தாக்பீரியத்தை ஏற்படுத்தி மாற்றக்கூடியவன். துஃபேல் ரலியல்லாஹு இருக்கிறார்களே, ஒரு உன்னதமான தௌசி கூட்டத்தை சேர்ந்தவர்கள். மக்கமா நகரத்துக்கு வருகிறார்கள். குறைஷி குப்பார்கள் எல்லாம் சொல்றாங்க, முஹம்மது என்று சொல்லக்கூடிய நபர் காபத்துல்லாவுல இருக்கிறாங்க, அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்காதீங்க. காதுல பஞ்ச வச்சுக்கிட்டாங்க. பஞ்ச வைத்து கொண்டு காபத்துல்லாவுக்கு போகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள். இது கேட்ட பிறகு பஞ்சை எடுக்கிறார்கள். இதை கேட்கிறார்கள். உள்ளத்துல தக்பீரியத்தை ஏற்படுத்துகிறது. உள்ளத்துல தக்பீரியத்தை ஏற்படுத்தினால அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்ததுனால தன்னுடைய குடும்பங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, தன்னுடைய கோத்திரங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, தன்னுடைய மனைவி மக்கள்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. கண்ணியத்து குறித்தானவர்களே, இவர்களுக்கெல்லாம் இவ்வளவு இஸ்லாம் இப்படி கிடைத்திருக்கிறது சஹாபாக்களுக்கு என்று சொன்னால் அவர்கள் மூலியமாக தான் நமக்கு இஸ்லாம் கிடைத்திருக்குது. இன்னைக்கு சஹாபாக்கள் மூலியமாக நமக்கு இஸ்லாம் கிடைத்திருக்கிறது. அதே போல இன்னொரு சஹாபி இருக்கிறார், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு. இந்த சஹாபி 31 வயசுல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. 31 வயசு. மதீனா நகரத்துல ஒரு கூட்டத்தார்களுக்கு ஒரு கோத்திரத்துக்கே தலைவராக இருந்தாங்க. இஸ்லாத்தை ஏற்ற 6 வருஷம் தாங்க, 36 வயசுங்க. இந்த சஹாபி இறந்துட்டாங்க. கந்தக்குடைய போர்ல ஹிஜ்ரி 5ல இறக்குறாங்க. ஆயிஷாமா சொல்றாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜனாசா போனுச்சுங்க, போகும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போனாங்க, நான் ஜனாசாவை பார்த்தேங்க. இரண்டாவதாக அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நாங்க சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு கபருக்குழிய தோண்டங்க, தோண்டும் பொழுது மண்கள் எல்லாம் கஸ்தூரி வாசனமாக வந்ததுங்க. அவங்க ஏற்பட்ட 5 வருட 6 வருட காலங்கள், இஸ்லாத்தை ஏற்ற 6 வருட காலங்கள். தான் மட்டும் முஸ்லீம் ஆகல, தன்னுடைய கோத்திரத்தையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த பிறகு அவங்களுக்கும் கலிமா சொல்லி கொடுத்தார்கள். மதீனா நகரமே இஸ்லாத்துக்கு வந்து விட்டது. வந்த பிறகு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தக்பீரியத்தை ஏற்படுத்துறது இந்த மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கந்தக்குடைய போர்ல அடிபட்டு வருகிறாங்க. வரும்பொழுது மஸ்ஜித் நபவியில ஒரு கூடாரம், ஒரு செட்டு ஒண்ணு போட்டாங்க. அதுல ஒரு பெண்மணி ருஃபைதா என்று சொல்லக்கூடிய பெண்மணிய சிகிச்சைக்காக ஏற்படுத்தினாங்க. அப்படியே அந்த மதீனா நகரத்துல ரத்தம் ஓடுகிறது, தெருவுல ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய
ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறனால எல்லா நபர்களும் சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். 1 மாத காலங்கள் அந்த நோய்வாய்ப்பட்டு அந்த இரத்த கரையோடு அந்த புண்ணோடு அப்படியே அந்த காயத்தோடு இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் டெண்டர் போட்டு பக்கத்திலேயே உட்கார வச்சு பாத்துக்கிறாங்க. காரணம் ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி மேல ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாசம் இருந்துச்சு. எல்லா சஹாபாக்களும் நபியோர்கள் பாசத்தோடு இருந்திருக்கிறார்கள். ஆனா முதல்ல ஆர்மியை கொண்டு வந்தவர்கள் இந்த சாத் பின் முஆத் ரலியல்லாஹு. உங்களுடைய தாயார் அழுதாங்க. ஏன்னா தாய் இருக்கும்போது பிள்ளை இறந்து போச்சுன்னா அழுவதானே செய்வாங்க. அந்த பெண்மணி அழுதாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா அழுவாதம்மா, உன்னுடைய புள்ள சொர்க்கத்துக்கு போகுதுமா, உன்னுடைய புள்ள சொர்க்கத்துல இருக்குதுமா, உன்னுடைய புள்ளவுடைய ரூஹ் எடுத்ததுனால அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கிறது ஆடி போச்சுமா என்பதாக சொன்னாங்க. தாய்க்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்யறாங்க. தாய்க்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க கவலைப்படாதீங்க என்பதாக சொன்னார்கள். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அந்த விஷயத்தை அந்த தாயார் கேட்டுட்டு அந்த அம்மா பொறுமையாக இருந்தார்கள். அந்த ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அடக்கம் செய்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க தோண்டும் பொழுது மண் வாசனை ஏற்பட்டுச்சு. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சஹாபி. இஸ்லாத்தை ஏற்ற ஒரு 6 வருஷம் தாங்க. இஸ்லாத்துக்கு வந்து ஒரு 6 வருஷம் தான். 31 வயசுல இஸ்லாத்துக்கு வந்தாங்க. 36 37 வயசுல இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்ச இஸ்லாத்துல இருந்து மரணிச்சுட்டாங்க. கலிமாவோடு மரணிக்கிறாங்க. இப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்குங்க கிடைக்கும்? யாருங்க மிகப்பெரிய வெற்றியாளர்? சகோதரிகளே, சகோதரர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்லாத்துல பிறந்தது முக்கியம் அல்ல, இஸ்லாத்துல வாழ்றது முக்கியம் அல்ல, கடைசி வரையுமே இஸ்லாத்திலேயே வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு இது. இன்னைக்கு நம்ம எல்லாம் நினைக்கிறோம்ல, நம்ம பிறந்துட்டங்க, நமக்கெல்லாம் களிமாங்கிற வாழ்க்கை ஒண்ணு இருக்குது, இந்த களிமாவுக்கு பிறகு களிமா சொல்லியிருக்கு எல்லாமே சொர்க்கத்துக்கு தான் போக போறோம். அப்படி கிடையாது. ஒரு சில நபர்கள் உலகத்துல பாவம் செய்யறாங்கன்னா நாளைக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா நரகத்துல இருந்துட்டு வருவாங்க. ஹதீஸ்ல இது குர்ஆன்ல இப்படியே வருகிறது, எந்த நபர்கள் தொழாம இருக்கிறார்களோ அவர்கள் நரகத்துல இருப்பார்களாம். 1. 2வதாக இருக்கிறது, ஏழைகளுக்கு யாரு சாப்பாடு கொடுக்கலையோ அவங்க நரகத்துல இருப்பாங்களா. நான் சொல்வதெல்லாம் முஸ்லிமான நபர்களை சொல்றேன். 3வதாக இருக்கிறது, எந்த இடத்துல உட்காந்து அரட்டடிக்கிறாங்களோ, பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், ஒரு 2-3 பெண்கள் சேர்ந்துகிட்டு அரட்டடிக்கிறது, நேரத்தை வீணான முறையில கழிக்கிறது, அடுத்தவங்க கிட்ட குடும்பத்தை புறம் பேசுறது, அடுத்தவங்களை இழிவா பேசுறது, அடுத்தவங்களுடைய குடும்பத்தை பத்தி பேசணும், அரட்டடிச்சுன்னு சொன்னா இந்த பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். 4வதாக இருக்கிறதே மறுமையுடைய வாழ்க்கையை நம்பாதவர்கள். மறுமையில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை சொல்லுவாங்களாங்க. இந்த உலகம் இருக்கு எவ்வளவு பெரிய சொர்க்கம், நிம்மதியா வாழ்றங்க, எனக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. எனக்கு நிறைய வீடு கொடுத்துருக்கான், எனக்கு வீடு வாசல் கொடுத்துருக்கான், விவசாயம் கொடுத்துருக்கான், பால் மாடு இருக்குதுங்க, நான் அன்றாட காலையிலயும் மாலை நேரத்திலயும் நான் பாலை கறந்து நான் சுசேட்ல ஊத்துறேங்க, அது இல்லாம வருஷத்துல 3 போக நான் வெள்ளாம செய்யறேங்க, என்னுடைய கணவர் வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாருங்க, அதிகமான காசுகள் எல்லாம் கொட்டி கிடக்குதுங்க, ஆனாலும் கொடுத்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு ஏழைகளுக்கு நீங்க செலவு செய்யலன்னு சொன்னா, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு சொன்னா இந்த நபர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்து குறித்தானவர்களே, நாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய நமக்கு நியமத்துகளை கொடுத்திருக்கிறான். என்னுடைய விஷயங்களை சொல்லணும்னா நான் அதிகமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொல்ல போன்னு சொன்னா நேரங்கள் கம்மியாக இருக்கிறதுனால என்னுடைய நேரத்தை சுருக்கி கொள்றேன். எனக்காக வேண்டி துவா செய்யுங்க, என்னுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்க, என்னுடைய தாய் தந்தையருக்காக துவா செய்யுங்க. இன்னமும் எங்க வீட்டுல பிரச்சனை இருக்கதான் செய்யுது. எங்களுடைய வீட்டுக்கு வர முடியல, இன்னைக்கு வந்திருக்கிறோம், ஃபேமிலியோட வந்திருக்கிறோம். ரமலானுடைய மாதம் முடிஞ்சு என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். வந்து 5:30 மணிக்கு தான் வந்தேன். இந்த பயான்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, வாதா கொடுத்துட்டோமே நம்ம, ஏன்னா அம்மா படத்துக்கு போகாம இருந்தா சரி இருக்காது, ஏன்னா ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு மாறு செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்களுக்காக இந்த பயான காலையில உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய ஊர்ல கொட்டாம்பட்டி பள்ளிவாசல உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். மதியான லுகருக்கு முன்னாடி ஒரு சிறு குறிப்புகள் எடுத்தேன். அதிகமான என்னுடைய விஷயங்களையும் சொல்லலாமே என்பதற்காக ஆசைப்பட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை சொர்க்கத்துல பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். நீங்களும் குர்ஆன் ஓதக்கூடிய பெண்களாக ஆகணும். நீங்க 5 நேரம் தொழுங்க, உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பெண்களுக்கு நான் சொல்றேன், நீங்க முஸ்லிம்களாக வாழுங்க, ஒவ்வொருத்தவங்களும் மூமினான பெண்ணாக வாழுங்க. எனக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான், நான் என்னுடைய நேரத்தை அதிகமான முறையில தீனுக்காக செலவு செய்வேன். அதிகமா படிக்கிறது, அதிகமான முறையில என்ன செய்யறது, என்னுடைய வணக்க வழிபாடுகள் கழிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையை நான் சிந்திச்சேன்னு சொன்னா நான் வாழ்க்கை முழுவதும் சஜிதாவிலேயே கடந்தாலும் இந்த இஸ்லாத்துக்கு அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கூட ஈடாகாது. என்னை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். எனக்கு சுத்தனா என்னன்னு தெரியாது, நான் எப்படி உடை அடுத்து உடுத்தணும் என்பதாக எனக்கு தெரியாது. அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நான் வாழ்க்கையில ரொம்ப சிந்திச்சு பார்ப்பேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னை அல்லாஹ் இந்த உலகத்துல தேர்ந்தெடுத்தது காரணம் நான் அல்லாஹ்வுக்காக உலகத்துல தியாகம் செஞ்சேன். வீட்டை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா வீட்டுக்கே வரலங்க.
அங்கேயேதான் இருந்தேன், மதரசாவிலே இருந்தேன். இந்த மதரசா ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு துளு வைப்பேன், ஒரு 4 ரூபாய் 5 ரூபாய் கொடுப்பாங்க. யார்ட்டையும் கையேந்தி காசு கேட்க மாட்டேன். எந்த ஆணோ பெண்ணோ, கிட்டத்தட்ட மதுரை பக்கத்துல பெண்களுக்கு முதல்ல தராவி துளு வச்சேன். எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த பெண்கள் எல்லாம் ஆசைப்பட்டாங்க, இந்த நபர் தான் எங்களுக்கு தொழு வைக்கணும்னு சொல்லி 7 வருஷம் ஒரே இடத்துல தொழு வச்சு ஒரு பிள்ளை போல பாத்துக்கிட்டாங்க. கடைசியில கல்யாணத்துக்கு வந்த நபர்கள் அந்த ஊர்ல ஒரு 100 பேர் வந்தாங்க. இது போதாத எனக்கு அல்ல, எனக்கு எவ்வளவு பெரிய சொத்துக்களை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா இந்த மக்களை கொடுத்திருக்கிறான், ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த பெண்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு 7 வருட காலங்களாக தொழு வச்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்பதாக சொல்வார்கள். கணியத்துக்குரிய சகோதரிகளே, அதனால எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இஸ்லாத்துக்காக வேண்டி எனக்கு அதிகமான முறையில நான் உலகத்துல வாழ்வதற்காக நல்ல முறையில இஸ்லாத்துல வாழ்ந்து இஸ்லாத்துல மரணிப்பதற்காக துவா செய்யுங்க. இந்த உலகத்துல என்னைக்கும் மண்ணால் படைக்கப்பட்ட மனிதன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மண்ணால் படைக்கப்பட்ட மனிதன் இந்த மண்ணுக்கு மேலேயே என்ன செய்யறோம், நம்ம வாழ்றோம். வரலாறுல இப்படியே வருகிறது, மண்ணால் படைக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்கு மேல வாழ்றான், மண்ணுக்கு மேல வாழ்ந்துட்டு மறுபடியும் மண்ணுக்கே போகிறான். மண்ணால் படைக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்கே போகிறான்னு சொன்னா எதுல படைக்கப்பட்டானோ அந்த மனிதன் மண்ணுக்கே செல்கிறான். அப்படிப்பட்ட நம்ம எல்லாம் மண்ணால படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதுல இருந்து வந்த பிச்சன சந்ததிகள், அதுல இருந்து வந்த எல்லா மக்கள்கள். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய எல்லா விஷயங்களும் ஏற்பட்டுச்சு. அதே போல அதிகமான விஷயங்கள்ல யார்கிட்டையும் காசு கேட்க மாட்டேன். யாருக்கிட்டையுமே முறையில யாரும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஒரு வருஷம் தராவி தொழு வச்சோன்னா அதுல கொடுக்கக்கூடிய காசுகள் யாராவது முறையில இந்த எந்த காசு கொடுப்பாங்க, அன்பளிப்பாக கொடுப்பாங்க, அதனால கொடுப்பாங்க. அதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வேன்னு சொன்னா என்னுடைய வரவு செலவெல்லாம் வைத்துக் கொள்வேன். கண்ணியத்து குறித்தானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை போதிங்க. மார்க்க கல்வியை அஜர்த்து இடத்துல செய்யுங்க. தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி வைங்க. குர்ஆனை ஓதுவதற்காக அந்த பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் ஓதுவதற்காக அனுப்பி வைங்க. உங்களுடைய நேரத்தை வீணா செலவழிக்காதீங்க. இன்னைக்கு காலையில 7 மணிக்கு பிள்ளைய நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொன்னா சின்ன பிள்ளையில இருந்து அந்த பிள்ளைய என்ன செய்யறோம், MBBS படிக்கணும், IAS படிக்கணும், IPS படிக்கணும், நீ இந்த இதுக்குதான் போகணும். சின்ன பிள்ளையில இருந்து அந்த பிள்ளைகிட்ட சொல்றோம். நம்ம சொல்லணும், என் பிள்ளைக்கு நீ ஆலிமாகவும் இருக்கணும், நீ மார்க்க கல்வி வழங்கி இருக்கணும், அதே போல நீ ஒரு MBBS ஆகவோ ஒரு IAS ஆகவோ இல்ல IPS ஆகவும் இருக்கணும். என்னுடைய பிள்ளைக்கு தீனுடைய கல்வியும் வேணும், துனியாவுடைய கல்வியும் வேணும். அந்த பிள்ளை சின்னஞ்சிறு பிள்ளைகள் இருந்தே வளர்க்கணும். இந்த பிள்ளைய ஆபீஸ் ஆக்கணும், இந்த பிள்ளைய ஹாஃபில் குர்ஆனாக ஆக்கணும், இந்த பிள்ளைய தீனுடைய 5 நேரம் தொழக்கூடிய பிள்ளையாக ஆக்கணும் என்பதற்காக வேண்டி சின்ன பிள்ளையிலிருந்தே நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. கண்ணியத்து குறித்தானவர்களே, சஹாபாக்களுடைய காலத்துல கூட மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதில் கூட அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் 70 நபர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் கலந்து கொள்வார்களாம். அவங்களுக்கு வீடு வாசல் கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஏதோ கிடைத்தா சாப்பிட்டுக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது விஷயங்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அதனுடைய காதால கேட்டு தன்னுடைய உள்ளத்தால பதிய வைத்துக் கொள்வார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தை சொன்னேன். சின்ன ஒரு சஹாபி, ஒரு குட்டையான சஹாபி. அந்த சஹாபி இருக்கிறார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலனி இருக்கு தன்னுடைய அப்பில்ல வச்சுக்குவாங்க. தன்னுடைய தலையாணி ஆட்ட இருக்குன்னு சொன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையாணி ஆட்ட இருக்குங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஆட்ட இருக்கும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு ஆட்டங்க இருக்குங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வச்சிருப்பாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எப்பயுமே தன்னுடைய பிரயாணத்துல எல்லா இடத்துலயுமே கூட இருப்பாங்க. இன்னொரு சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா மகன். இந்த புள்ள 8 வயசா இருக்கும் போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடயே இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் இந்த புள்ளைக்கு தீனுடைய விளக்கத்தை கூடிய அல்லாஹ் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. அவங்க குர்ஆன்ல ரயீசுல் முஃபஸ்ஸிரின், குர்ஆனுடைய ஒரு ஆயத்து இது எங்க இறங்குச்சு, எதற்காக இறக்கப்பட்டது, யாரால் இறக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தெரியாத ஒரு ஆயத்தும் கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த சஹாபி அப்படிப்பட்ட ஒரு சஹாபி. அதே போல அவங்ககிட்ட ஓதுன ஒரு மாணவர் இக்ரிமான்னு சொல்லி 80 வயசு 40 வயசு இருக்கிறார்களே, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக என்ன செஞ்ச வாழ்க்கையை கொடுத்தாங்க 40 வருஷம். அதே போல சில மார்க்க அறிஞர்கள் 10 வயசுல குர்ஆனை மனப்பாடம் செஞ்சாங்க. அதே போல 12 வயசுல ஃபத்வா கொடுக்க ஆரம்பிச்சாங்க, மக்களுக்கு மார்க்க சட்ட விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தான். நீங்க உங்களுடைய பிள்ளைகளை தீன்படி வளங்க, தீன்படி வளர்த்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க, நல்ல விஷயத்தை சொல்லி கொடுங்க. நான் தான் இப்படி இருக்கிறேனே, நான் இந்த மாதிரி குர்ஆனை படிக்காம போயிட்டேனே, என்னுடைய பிள்ளையாவது குர்ஆனை படிக்கணுமே என்பதற்காக வேண்டி உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நமக்கு எல்லா விதமான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து இந்த உலகத்துல முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. முஸ்லீமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. நம்முடைய சந்ததிகள் எல்லாம் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த அருள் புரிவானாக. இந்த உலகத்துல வாழும் பொழுதே முஸ்லீமாக மரணித்து முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீப் அல்லாஹ் ஏற்படுத்தி எல்லா மக்களுக்கும் மத்தியில இந்த இஸ்லாத்தை பரப்பக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் நம்மளை எல்லாம் கபூல் செய்து கொள்வானாக. ஒரே இறைவனாகி அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பயானை நம்ம எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொண்டு இந்த விஷயங்களை யார் யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்களும் அமல் செய்து நானும் அமல் செய்து வாழ்க்கையில தீன்படி நடப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. ஏதாவது சந்தேகம் இருந்தா கொஞ்சம் கேளுங்க.